ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 அந்த படத்தோட ட்ரெய்லர்ஸோட இது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே வந்து கட்டா குஸ்தியோட ஃபஸ்ட் ரோல் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து அடுத்த வெர்ஷன் அடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டு வேலையில் எல்லாத்தையும் இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வீடு பெருக்கிறது, வீடை மாப் போடுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் அலசுறது, சமையல் பண்ணுறது அப்படின்னு எல்லா வேலையும் நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா திடீர்னு இப்படி அவர் பார்க்க ஆரம்பிக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வரப்போகிற நேஷ்னல் லெவலில் நடக்க போகிற ஒரு பாக்ஸிங்காக ஒய்ஃப் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்காக எல்லா வேலையும் தான் பார்க்குற, நீ போய் நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அவரோட முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவர் பார்க்காரு. ஸோ எல்லா லெவலையும் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் அந்த காலனியில் இருக்க எல்லா பேரும் கூட ஜாலியாக நல்லா ஜம்ப் ஆகி பண்ணி நான் ஜாலியாக பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே லைஃப் அவருக்கு நார்மலாக போய்கிட்டு இருக்கு. வீட்டில் ஒய்ஃபோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த லெவலில் போய்கிட்டு இருக்க நேஷ்னல் லெவலில் அவர் ஜெயிக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தையும் அவர் பார்த்துக்கிட்டு அப்படியே போகுது லைஃப். இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேஷ்னல் லெவலில் நடக்கிற மீட்டுக்கு அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்றதான் அடுத்தோட படம். இந்த படத்தில் அவர் ஜெயிக்கிறாரா, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயிக்கிறாங்களா அந்த போட்டியில் அப்படின்றதும், அதுக்கடுத்து என்னென்னலாம் நடந்துச்சு, அதுக்காக இவர் என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணார் அப்படின்றதும் படத்தோட மீதி கதை. ஏற்கனவே நம்ம பார்த்த கட்டா குஸ்தி 1லேயும் 2லேயும் இருக்கிற மாதிரி ஒரே இதுதான். ஏற்கனவே பார்த்த கதை பார்த்த இதுதான். பட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பட் படத்தில் ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, ஜாலியான காமெடிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கருணாசிலேருந்து எல்லாமே இருக்கிறதுனால படம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் படம் வந்ததுக்கப்புறம் தான் படத்தோட நிலைமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷ்ணு விஷாலுக்கு நடித்த அந்த கட்டா குஸ்தி 1 ஜெயிச்சது மாதிரி இந்த படத்துலேயும் அந்த அவருக்கு வந்து இது ஒரு கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பார்த்து நான் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.